என்னவா இருக்கும் தெரியலையே, அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பாப்போம். தமிழே, என்ன தமிழே? தெரியடி, இரு. அத்தை. சொல்றேன் சொல்லுங்க. வேற ஒண்ணு இல்ல, சரிசு மீனா பத்தி தான் உங்ககிட்ட பேசலான்னு கூப்பிட்டேன். அவங்கள பத்தி என்னத்த? சரிசு மீனா பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பரவாயில்ல, எதனால மனசுல பட்டதை சொல்லுங்க. வேற ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு கொஞ்ச நாள் தனிமை கொடுக்கதான் நினைக்கிறேன். புரியலையே. அதான் அவங்களுக்குள்ள ஒரு அனுனியமும் இல்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. இவளும் அவனை பெருசா கண்டுக்க கிடையாது, அவனும் இவளை பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. பேருதான் புருஷன் மண்டாட்டி. இப்படியே போச்சுன்னா காலம் கடந்துதான் போமே தவிர இவங்களுக்குள்ள அனுனியம் வளராது. அதனால ஒரு 10 நாள் தனியா போயிட்டு வரட்டும், மனம் விட்டு பேசட்டும், ஒத்துக்கொத்தர் லவ் பண்ணட்டும். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். கணவன் மனைவியா வாழல ஒரு அர்த்தம் இருக்கும். இத நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா என்ன? நல்லாவே புரியுதுத்த. சேகன் அனிமூன் அனுப்பி வைக்கணும்னு சொல்லுதியா? ஐயோ, இவ ஒருத்தி. அதுக்கு அதனுக்கு அர்த்தம். உனக்கு ஏன் பொறாமையா இருக்குது? பொறாமலாம் இல்ல. அனுப்பி வச்சிடலாம். உங்க அபிப்பிராயம்? மீனாவும் சரிசும் நல்லா இருந்தா போதும். எங்க போகணும்னு சொல்லுங்க, ஏற்பாடு நான் பண்றேன். தெரியும், நீ தான் பண்ணி ஆகணும். உனக்கு தான் 4 இடங்கள் நல்லா தெரியும். ஐயோ, இல்ல தமிழே. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. கேட்டியா? கரே, நக்க வச்ச தெரிஞ்சு தொலைச்சிரும் தலைச்சி. நாங்க அனிமூன் போடுறது பாத்தியாடி? கவலைப்படாத தமிழே. ஐயோ, என்னங்க? இல்ல, ரொம்ப வருத்தப்பட்டா. என்னங்க? ஐயோ, இவன் ஒரு சேட்டை பிடிச்சவன். டேய், அவங்க 2 போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சரிங்கம்மா. 2 தனியா 2 நாள் பத்தி விட்டாதான் அதுக்கு அருமை தெரியும். போய் சுத்திட்டு வரட்டும். சரியா சொன்னீங்க அத்தை. இங்க இருந்தா அவன் வேலை நம்ம பொறுப்பு அவனுக்கு மட்டும் தான் இருக்கிற மாதிரி போயிருந்தான். இவ அவனை கண்டுக்கிறதே இல்ல. சரி, 10 நாள் எங்கேயாவது அனுப்புனதா 2 பேரும் மன விட்டு பேசுவாங்க. இல்லைன்னா இப்படியே போச்சுன்னா கொஞ்சம் பயமா இருக்குது. அதான் அத்தை, ஏற்பாடு நாங்க பண்றோம். நீங்க டென்ஷன் எடுக்காம இருங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க மீனா ஹாப்பியா இருக்கணும் தே, அவ்வளவுதான். வேற என்ன ஏற்பாடு பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அது அவளுக்கு தெரியவே கூடாது. எதையாவது ஒண்ணு பண்ணி கெடுத்து விட்டுருவா, புரியுதா? 4 நாள் போனதுக்கு அப்புறம் தானா பத்தி விட்டுருங்க. பத்தி விட்டுறணுமா? ஆமாக்கா, இப்பமே சொன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒண்ணு பண்ணி சொதப்பிடுவா. சரிதான், அவ கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. தூங்கிட்டு இருக்கும் போதே கார்ல போட்டு விட்டுருவோம். என்ன சரிதானே? கரெக்ட். கண் முடிச்சு பாக்கும்போது அவ வேற இடத்துல இருக்கணும். அவளுக்கு எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியவே கூடாது. அப்படி இடத்துக்கு அனுப்பி வைக்கணும். என்னங்க, அவளுக்கு தெரியக்கூடாது எந்த இடத்துல இருக்குன்னு. அப்படி ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கணுங்க. எந்த இடத்துக்கு அனுப்பலாம்? என்ன, மொழி நம்ம மொழி பேசவே கூடாது. மொழி தெரிஞ்சா பய உள்ள எத்திட்டு வந்துருவா. மொழி தெரியாத ஊருக்கு அனுப்பி வைங்க. அப்பதான் சதிசே தஞ்சோன்னு அங்கே கடப்பா. சதிசு இல்லாம வர முடியாதுன்னு திணறிடுவா. எங்க, நான் சொன்ன ஞாபகம் இருக்கட்டும். கரெக்ட். மொழி தெரியாத ஊருக்கு தான் அனுப்பி வைக்கணும். இல்ல பேசியே ஊர் வந்து சேர்ந்துருவா. மொழி தெரியாத ஊர்ல விட்டாலும் செய்கை மூலம் வந்து சேர்ந்துருவா. ஐயோ, என்னங்க, எந்த ஊர்னு அவளுக்கு தெரியக்கூடாது. அப்படி ஒரு ஊரை பாருங்க. நீ எங்க போறதுக்கு? டைமா உன்கிட்ட தான் சொல்லணும். சரி, சொல்லு. எங்க மொழி தெரியாத இடத்துக்கு போனீங்க? அத்தி பையன் எல்லாத்தையும் கேட்டிருக்கு. என்னடி உளறிட்டு இருக்க? யார் உளறிக்கிட்டு இருக்கா? நீ தான் சொல்லிட்டு இருந்த மொழி தெரியாத ஊருக்கு போன, இல்ல கேட்ட வீடு வந்து சேர்ந்துருவானே. கேட்டுட்டியா? எங்க தமிழ் போறோம்? இல்ல, படத்துக்கு சினிமாக்கு போலான்னு பாக்குறான். தமிழ் படம் ஒண்ணும் பாக்குற மாதிரி இல்லையா? அதான் மொழியே தெரியாத படத்துக்கு போகணும்னு பேசிக்கிட்டு இருக்காவ. மொழி தெரிஞ்சதானே படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பிரச்சனை. மொழி தெரியலன்னு பிரச்சனை இல்ல பத்தியா? அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப பேசாம டைட்டானிக் படம் பாத்துட்டா என்ன? அது தமிழ்ல வந்து பல வருஷம் ஆயிப்போச்சே. சரி, அப்ப நல்ல மொழி தெரியாத படமா பாருங்க. சரி, நான் பிள்ளைல பெற்றோடட்டுமா? வேண்டாம், இப்ப இல்ல. சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தா. போனா நல்லா இருக்குமே. ஆனா போவல, விட்டுரு. என்னாச்சு தமிழியா உளறிக்கிட்டு இருக்கா? அவ அப்படித்தான், நீ ரொம்ப தெளிவா இருக்க. ஆமா. நீ இந்த முறுக்கி அந்த மட்டும் இன்னும் தூரப்படல. சதீஷுக்கு சோத்தச்சு கொடுத்தியா? பரவாயில்லன்னு சொல்லிட்டாவே. அதனால வந்துட்டேன், அப்படிதானே? இல்ல, மாமியார் நம்மகிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாவல்ல, அத வந்துட்டேன். அதையும் நீ கேட்டுட்டியா? ஆண்டி, சரி சரி, இதெல்லாம் வந்துட்டாவ. அவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. வெட்டி முழுத வேலையா? அத தூங்கி எந்திரிச்சாச்சே, பெருமை என்ன வேலை இருக்குது? இல்ல, ஆதரா ஸ்கூல் வரைக்கும் நான் போறேன். இடி கொஞ்ச நேரம் சதீஷ்ட பேசிட்டு மாட்டி. வேண்டாம். ஐயோ, என்னத்துக்கு? நான் அவகிட்ட என்ன பேச சொல்லு பாப்பா. ஏதாவது பேசலாமா? என்ன பேச? ஏதாவது பக்கத்துல இருந்தா தானே பேச முடியும். ஆமாடி, கொஞ்ச நேரம் இருந்து பேசி பாரு. சதீஷ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காவ. பேசி பாரு. சரி, நான் தோட்டத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வர சொல்லுவீங்களா? நாங்க அக்காஸ் அத மட்டும் தான் பண்ணல, அதையும் பண்ணிடுறேன். சரி, நீங்க தோட்டத்துல வெயிட் பண்ணுங்க, நாங்க வர சொல்லுவோம். குட்டமிழி, நீங்க வந்துருங்கண்ணே. போடி இது போ. என்ன சொல்லிட்டேன்னு இப்படி டென்ஷன் ஆகல? தமிழே, அப்படியே பேச வரும்போதே இந்த மிச்சம் இந்த மஞ்சள் பையில கொஞ்சம் முறுக்கு எல்லாம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வந்துருவியா? எதுக்குட்டி? பேச போறோம், சும்மா என்னத்த பேசிக்கிட்டு 2 தின்னுகிட்டே பேசிக்கலாம்ல. தின்னுகிட்டே பேச போறியா? சும்மா தானே பேச போறோம், அது 2 முறுக்க கடுக்கு புடுக்குன்னு காய்ச்சி தின்னுகிட்டே பேசலாமல்ல.
இவளை நீங்க 10 நாள் தனியா விட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கட்டெல்லாம் தெரிவிச்சு அனுப்ப போறோம். சொதப்பிட்டு வந்துருவாளோ? நம்ம வீட்டு தோட சும்மா கிடக்கு, அங்க யாருமே வர மாட்டாவ. அங்க போய் பேச போனா முறுக்கழிட்டு வாங்க, தின்னுகிட்டே பேசலாம்னு சொல்றாளே. இவன் நீங்க எங்க அனுப்பி வைக்க போறியா? சரி நான் தோட்டல வெயிட் பண்றேன். முறுக்கு இது அச்சு முறுக்குல செஞ்சு வச்சிரலாம். அதை எடுத்துட்டு அந்த முந்திரி கொத்து அப்புறம் அதிரசம் அப்புறம் தண்ணி கொண்டு வந்து விக்கும் பத்தியா? அப்படியே ஒரு கடப்பாரையும் கொண்டுட்டு வரட்டுமா? வெக்கிச்சுனா தொண்டைக்கு வச்சு இடிச்சு தள்ளதுக்கு. போட்டி அலப்பற பண்ணாம போ. ஒரு நிமிஷம் இரு. நீ தான் அங்க போய் பேச சொன்ன. பர புரியல செஞ்சிருக்கு. இன்னைக்கு பேசிடுவா. இப்படியே போற இந்த ஃப்ராக்க போட்டுக்கிட்டு. இது நல்லா இல்ல. நல்ல பட்டு சேலைலாம் கட்டி தலை நிறைய பூவெல்லாம் வச்சு அப்புறமா போ. அப்ப நீ எனக்கு மேக்கப் பண்ணி விடணும். அதுக்கு என்ன பிரமாதமா பண்ணிருக்கேன். அத்தடி அப்படியே நான் மேக்கப் பண்ண இந்த முறுக்கையும் இந்த ஏந்திர முட்டை நீ தூர போடணும். அது கையில தானே இருக்குது. இருந்தாலும் கன்றாவே இருக்கும், புரியுதா? சரி நான் உழைச்சு இப்ப யாரும் எடுத்து திங்க கூடாது. படுத்தாம வையடி. தமிழ் எடுத்து தின்றாளோ? திங்க மாட்டா, வச்சுட்டு போ. இன்னைக்கு பேசுற மாதிரிதான். சொல்ல முடியாதியா, பேசலாம்னு பேசிடுவா. அவ நடிச்சாது ரொமான்ஸ கொண்டு வந்துருவா. கொண்டு வந்தா சரிதாங்க. ஏற்பாடு பண்ணுங்க. சரி, இது குடும்பமான கேக்க இல்ல தெரியாம தான் கேக்க? குடும்பமான கேக்க. அப்படியே நாம தான் பண்றோம், இப்படியே நாம தான் பண்றோம். நாம என்ன குடும்பம்னு நமக்கே தெரியல. நாம என்ன குடும்பம்க்கா? தெரியலையே. சரி நான் மேக்கப் ரெடி ஆயிட்டேன். ஆமா, அப்படியே மேக்கப் பண்ணி அனுப்பிட்டாலும் அப்படி ரொமான்ஸ்ல தள்ளிடுவா. வயிற்றுல கலப்பிட்டு இருந்தாலும் ட்ரை பண்ணி பாப்போம். அவளை பெருட்டு கூட்டாருங்கக்கா. வேற வழி போ. வா அந்த தொலை. என்ன மீனா குட்டி வந்து தொலைன்னு சொன்னதா? வந்து மேக்கப்பை அணிந்துக்கோள் என்று சொல்ல வந்தேன். அட வந்து தொலைன்னு சொன்னியா? தெரியுமே. சரி தமிழ் சமோலி நான் போய் மேக்கப் பண்ணிட்டு வந்துறேன். ஏதோ தோட்டத்துல போய் பேசணுமாமே. சரியா? ஐயோ படுத்தாம போட்டி. அவளுக்கு பொறாம. எக்கச்சக்கோ. கரெக்டா சொன்ன. சரி நம்ம ரெண்டு சிரிச்சத அவகிட்ட காட்டி கொடுத்துறாதே. சரி மீனா வா. நம்ம ரெண்டு பேரும் சிரிச்சா ரகசியமா தான் சிரிக்கணும். எப்படி தெரியுமா? நான் சிரிக்க பாரு. இப்படிதான் சிரிக்கணும் பாத்துக்க. நம்ம எல்லாம் பார்த்தவளுக்கு எப்படி தெரியும்? அதான் தெரியுத. ஐயோ படுத்தாம போட்டி. அன்ப சொன்னதா உன்னை மேக்கப் பண்ண விடுவேன். வாய மீனா. நான் 18 வயசு பட்டாம்பூச்சி படித்தாண்ட துடிக்கும் பருவக்கச்சி. ஏய் நான் 18 வயசு பட்டாம்பூச்சி 38 வயசாவது மறந்துடாத. சச்ச கோபப்படாத. ஐயோ கோவத்துல கொந்தளிச்சு போய் நிக்கல. என்ன தமிழக்கா? சாரிட்டி, அறியாத புள்ள ஏதோ சொல்லிவிட்டா. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சரி உண்மை சொல்லிவிட்டால விடு. மீனா குட்டி. சரி சரி 18 இல்ல கூட ரெண்டு கூட்டிட வேண்டியது. அதுக்காக ஒரே 38 சொன்னா கோவம் வருமா வராதா? கட்டாயமா கோவம் வரணும்ல. பாரு இவன் மீனா குட்டி மேக்கப் பண்ணிட்டு வருவோம். ஆமா நம்ம மேக்கப் பண்ண போவோம். என்ன மேக்கப் முடிஞ்சுதா என்ன? சரி வாங்க, நம்ம சரிசா ரெடி பண்ணுவாங்க. ஆமா நம்ம சரிசா ரெடி பண்ணுவாங்க. குடும்பமான கேட்க இல்ல இது தெரியாம தான் கேட்க. குடும்பம் தானே. எதுக்கு வேஸ்டிலாம் கட்டிட்டு சொன்னீங்க? இல்ல ஒரு காரணமா தான். இப்ப என்ன அழகா இருக்கீங்கல்ல, நில்லுங்கள. டியூட்டிக்கு கிளம்பணும். கிளம்பலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புங்க. டியூட்டி தானே, நானே உங்களுக்கு லீவு தரேன், வீட்டுல இருங்க. ஏன் எதுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி அலப்பறை பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான் ஃபேமிலியா எல்லாரும் பேசிட்டு இருக்கலாமேன்னு. வேண்டாம், மீனா வேற இருக்கா. அட பாவி, அவதான் அப்படி இருக்கானே, இவனும் அப்படித்தானே இருக்கான். ஏன் மீனா தானே, அவன்கிட்ட பேச வேண்டியதானே? இல்ல அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். என்ன ஒரு மாதிரியா இருக்கும்? இன்னைக்கு தானே சண்டை போட்டு திரும்ப வந்திருக்கேன். திடீர்னு போய் நின்னு பேசினா அவளுக்கு ஒரு மாதிரியா தானே இருக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்காது. நீங்க ஆம்பளை தானே, போய் பேசுங்க. நான் என்ன பேச மாட்டேன்னு சொல்லுறேன். அவ பேச மாட்டா, அவ கோபக்காரி. யாரு? ஏன் பொண்ணு மீனா? ஆமா, இப்ப எல்லாரும் நம்பிப்பாங்க. இதே சிரிப்ப மீனா முன்னாடி சிரிங்க போதும், பேச கூட வேண்டாம். அவளுக்கு என் சிரிப்பு பிடிக்கும். பிடிக்கல இந்த சிரிப்ப அவகிட்ட காட்டுங்க. என்னெல்லாம் பண்ணாண்டி இருக்கு. என்ன ரெடியா? வந்துட்டா. என்ன நடக்குதுங்க? ஒண்ணு இல்ல எல்லாரும் அது பேசுறதுக்குதான். என்ன வெயிலட்டுக்காரி கட்டி விட்டாளா என்ன? ஆயிரம் இருந்தாலும் அந்த சுமதிக்கு ஈடாகுமா? பாரு, ஹாதிரா பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதி இல்ல. அவ என் மாமா பொண்ணு, அதை மறந்துடாத. நான் உன் அத்தை பொண்ணு, அதை மறந்துடாத. பாரு, என்ன பத்தி ஏதாவது வேணாலும் பேசு, ஹாதிரா பத்தி எதுவும் பேசாத. அத்தை உன்னை விட்டுட்டு போயிட்டாளே. பார், உன்னை என்ன விட்டுட்டு போல, நான் தான் அவளை விட்டுட்டு வந்திருக்கேன். சரி விட்டுட்டு வந்துட்டல, வா கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி விட்டுட்டு வந்தல, நீ பாட்டுக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியதுதானே? ஏன் பண்ணல? எனக்கு தெரியும் எப்போ கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ஏதோ என் மாமா பையனாச்சேன்னு எனக்கு பத்தி சொன்னேன். டேய் இன்னும் இந்த வெள்ளக்காரி நம்பிட்டு கிடக்காதடா. ஏதாவது ஒரு
பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணு, இல்ல கேட்டு பயிலாயிருவேன். ஓய் ஓடி விட்டு போயிரு. ஆமா, அந்த வெள்ளைக்காரச்சி ஏதோ கிசுகிசுன்னு பேசுறாங்க. ஏதோ அவளுக்கும். இன்னொரு வாட்டி ஆதிரா பத்தி தப்பா பேசுனேன். டேய், நான் பேசலடா, ஊரே பேசுது. அவ ஏதோ சொல்லதுக்கே வாய் குசுது. இப்படி பொம்பளை இருப்பாளா என்ன? இன்னொரு வாட்டி ஆதிரா பத்தி தப்பா பேசுனேன். தொலைச்சு ஏன் உன் நெஞ்சு தட்டி சொல்லி உனக்கு தேசம் தெரியாது? அதனால தானே நீ அவளை வேண்டான்னு சொல்லியிருக்க. அதான் ஊர் புழுக்க தெரியுமே. என்ன அதனால தான் வேண்டான்னு சொன்னா? அப்படிதான் ஊரே சொல்லுது. அவன் மேல சந்தேகப்பட்டு தானே நீ வேண்டான்னு சொன்னியா? இல்லையா? அப்பெல்லாம் இல்லையா? தெரியும்டா, தெரியும். உங்களை பத்திலாம் எங்களுக்கு தெரியாது. அவ யார்கிட்டயோ பேசியிருக்கா, பழகிருக்கா. அது உன் காதுக்கு வந்து இப்ப அவளை வேண்டான்னு சொல்லிட்ட, அவ்வளவுதானே? இப்பெல்லாம் அவளை பத்தி தப்பா பேசாத. அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னா கல்யாணம் பண்ணி பாப்பா. ஏன் எதுக்கு? அப்ப நீ சந்தேகப்பட்டு தான் வேண்டான்னு இருக்க. அப்ப ஊர்க்காரங்க சொல்றதுலாம் உண்மைதான், அப்படிதானே? சொல்லு தரணே, சந்தேகப்பட்டு தானே நீ அவளை வேண்டான்னு சொன்ன? எனக்கு தெரியும். அவ யாரு கூட சுத்துறான்னு சொல்லி தானே நீ அவளை வேண்டான்னு சொன்ன. ஊர் சொல்றத நம்பி தானே நீ அவளை வேண்டான்னு சொன்ன. எனக்கு தெரியும். அப்படி நினைச்சுதான் என்ன வேண்டான்னு சொன்னியா? ஐயோ, அப்பா. சொல்லுடா, அப்படி நினைச்சுதானே வேண்டான்னு சொன்ன? ஆமா அப்படி நினைச்சுதான் அவளை நான் வேண்டான்னு சொன்னேன். அவ யாரு கூட சுத்துறான்னு சொல்லிதான் அவளை நான் வேண்டான்னு சொன்னேன். போ. தெரியுமே, ஊர்க்காரங்க அப்படித்தானே சொன்னாங்க. ஐயோ, அவ எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாளா? சீ, ஒரு பொண்ணு தப்பா பேசுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? அவனு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. டேய், அத நீ நினைக்கிறடா. எவனோ பேசுறானே, 2 வருஷமா சுத்தின பிள்ளைய விட்டுட்டு வந்துட்ட. நீ என்ன சொல்ற? போடா. அப்படி நினைச்சுதான் என்ன வேண்டான்னு சொல்லியா? அப்படி நினைச்சுதான் என்ன வேண்டான்னு சொல்லியிருந்தா நானே ஒதுங்கி இருப்பேனே. என்ன இப்படி அசிங்கப்படுத்துற? என்ன பத்தி தெரிஞ்சு என்ன இப்படி பண்ணிட்டேடா. நான் யாரு கூடடா பழகுனேன்? ஏண்டா வந்தமா என் மேல பழி சுமத்துற? பிடிக்கலன்னா ஒதுங்கி இருக்கலாமே. ஏண்டா இப்படி சொன்ன? அதுவும் உன் வாயால எப்படிடா நீ சொன்ன? உன் வாயால எப்படி உனக்கு சொல்ல மனசு வருது? எங்க நாங்க வந்துட்டோம். வெக்கப்படுதியோ? என்ன நடக்குதுங்க? இன்னமும் கல்யாணம் போட்டிருக்கீங்க, அதுக்குதான் நடிப்பு அப்படி சொன்னீல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுமையா நில்லுங்க. நான் போறேன், நீங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் கிளம்புறேன். ஐயோ, மாப்பிள்ளை வெக்கம்லாம் படக்கூடாது. மாப்பிள்ளையா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா மாப்பிள்ள, வெக்கப்படாதீங்க மாப்பிள்ள. ஐயோ, சும்மா இருங்கய்யா, நான் கிளம்புறேன். உங்களை யாரு விட போறா? ஐயோ, நான் கிளம்புறேன். பாரா, சரிசு மாப்பிள்ளைக்கு வெக்கமெல்லாம் வருது. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்காதடி, கொஞ்சம் வெக்கப்படுடி. இதானே வெக்கம். இப்படிதானே வெக்கப்பட சொல்லி கொடுத்தியா? நீங்க ஏதாவது மாத்திச்சேன்னா நான் வேற மாதிரி பண்ணிடுவேன். இல்ல இதுதான் வெக்கம். நீ இப்படியே நில்லு. உன் வாய வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட. அவளை சமாதானம் பண்ணி இப்படி கூட்டுறதுக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கு. சொதப்பிராத. ஏடி, பாலை சதீஷ்ட கொண்டு குடுட்டி. ஏன் அவ பால் குடிக்கலையா? சொன்னதை செய்யன்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்காத. கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. அந்த கேள்வி கேட்கற வேலையை நீ வச்சுக்கிற. பதில எங்க கிட்ட தள்ளிடுற. எங்களால பதில் சொல்ல முடியாம நாங்க எப்படி எல்லாம் திணறோம் தெரியுமா? அப்படியே தமிழே வெக்கம். ஆமா ஆமா, எல்லாரும் பேசணும்னு சொன்னோம். என்ன ஒருத்தர் பேச மாட்டேங்கியா? இனிதான் பேச ஆரம்பிக்கணும். நான் கிளம்புறேன். யாரு உங்களை விட போறா? வேண்டாம், சொன்னா கேளுங்க. கணிச்சிட்டு ஏதாவது பேசு. அத நீங்க நிக்கல. விவரமா தான் இருக்கியா? பாத்தியா மீனா குட்டி? இல்லக்கா. என்ன இல்ல? நீ விவரமா இருக்கியான்னு கேட்டவ. அதான். நீ அதுக்கு என்ன சொன்ன? நீ விவரமா தான் இருக்கேன்னு சொன்ன. போதுமா? இல்லன்னு சொன்ன மாதிரி இருந்தது. கேள்வியா கேட்காத மீனா, முடியல மீனா. சரி சரி, என்ன மாத்தி என்ன பேசலாம்? எங்களால பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பேசனா நீனு சலிசனா மட்டும் பேச போறியே. அதுக்கு எதுக்கு இங்க உட்கார்ந்து பேசணும்? குட். நீ என்ன விவரமாயிட்ட. தேங்க் யூ தமிழே. இருக்கட்டும். என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க பத்தியா? ரொம்ப. தமிழே, இங்க இருந்து பேசுறது வேஸ்ட். கரெக்ட்ல? வாங்க டிவி பார்த்துக்கிட்டே பேசலாம். டிவி பார்த்துக்கிட்டே பேசலாமா? அதுக்கு நீ இவ்வளவு மேக்கப் பண்ண? அப்படினா நீ சலிசனா பேசணும். ஐயா என்னத்த சொல்ல? மீனா குட்டி கேட்டியா? நானும் சலிசு தனியா உட்கார்ந்து பேசணுமா?
அழுதுருவேன். நான் அழுதுருவேன். மீனாக்குட்டி கிளம்பிட்டா. எல்லாம் ஒன்னாலதான். நான் சொல்றது கேளு. ஒழுங்கா நின்னு பேசிட்டு வா. இல்லன்னு வச்சுக்க.